Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up on sipping on beer. ஹலோ சார், குட் மார்னிங் சார். தம்பி, டாக்குமெண்ட்டு 2 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துர்ணும். அதான் டைமு. அதுக்குள்ளே கொண்டாந்து சப்மிட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? சார், ஓகேங்க சார். ரிப்போர்ட்டராக ஜாலியாக ஊரை சுற்றலாம்னு பார்த்தா டாக்குமெண்ட்ரி எடு, ரிப்போர்ட் எழுது அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ நான் எங்கே போகிறேன், என்ன பேச போகிறேன், என் மைண்ட் செட் எப்படி மாறிச்சு, இதெல்லாம் தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு வர எல்லா ஃபார்வர்ட் மெசேஜும் இக்னோர் பண்ணுற மாதிரி இந்த மெசேஜும் நான் இக்னோர் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இந்த ஆற்றுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேங்க, கோயம்புத்தூர்னாலே நொய்யலாறு அப்படின்னு தான். அப்படி நிறைய எதிர்பார்ப்போடு இன்றைக்கி தான் நான் முதல் தடவை நொய்யலாறு நேரில் வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே மனசே உடஞ்சிருச்சுங்க. நம்ம நொய்யலாரோட அழகை இந்த நுரை மறைச்சிட்ருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தோன்றி 180 கிலோமீட்டர்களில் கோவை, திருப்பூர், கரூர் என 3 மாவட்டங்களை கடந்து நொய்யல் எனும் சிறு கிராமத்தில் காவிரியில் கலக்கும் 800 ஆண்டு தொன்மையான ஆறுதான் இந்த நொய்யல். இயற்கையாக அழகாக இருந்த இந்த நொய்யல் ஆறு ஒரு காலத்தில் மக்களோட தாகத்தை தீர்க்க காரணமாக இருந்துச்சு. இப்போ செயற்கையாக மக்கள் கண்டுபிடிச்ச தொழிற்சாலையினால் அழுக்காக ஓடிட்டுருக்கு. இதை பற்றி இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. தண்ணி குடிக்கிற தண்ணி மாதிரி இருந்தது, பன்னீர் மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது வந்து சாக்கடை தண்ணி வந்து எல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. போன நட்டி பூரா நுறையா போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணியும் கலராது, பூரா நுரை தான் வரும். அது ஒரு தண்ணி நல்லா ஸ்டோட்டாக வந்ததுன்னா பூரா நுறையா வரும். சோப்பு நுரை எப்படி வருதுங்க அதே மாதிரி. பாலம் கட்டாததுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தது. பாலம் கட்டுறது பூரா ரொம்ப இதாகிடுச்சு. அக்கா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா இந்த நொய்யல் ஆறுலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க்கா. இந்த ஆறை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா ஏதாவது சொல்ல முடியுமாங்க்கா? எனக்கு என்னப்பா, நான் பாட்டுக்கு இங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கேன். சொல்லப்போனால் ஏதோ 20-30 குளம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாரு, எத்தனை இருக்குது, எத்தனை அழிஞ்சு போச்சுன்னு கூட தெரியல. நாங்களாம் இந்த தண்ணி குடிச்சு தான் வளர்ந்தோம். எங்கள் பசங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காமலே போயிடுச்சு. எல்லாமே இருந்தாங்க. சாக்கடை தண்ணி விட்டதால யாருமே வரதில்ல பாவம். நிறைய பேர் நிறைய இதில் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் நல்லா தண்ணி தான் வைப்பாங்க. மற்றபடி குடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி விவசாயமெல்லாம் இல்லை. விவசாயமெல்லாம் இல்லை. இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நொய்யலை மீட் எடுக்கிறது எப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே உதிச்சிச்சு. இந்த கேள்விக்கான பதிலை அங்கிருந்த ஒரு இளைஞர் எனக்கு கொடுத்தாரு. காலையிலேருந்து நிறைய பேர்கிட்ட நானும் இந்த நொய்யல் ஆறு பற்றி கேட்டுட்டேன். எல்லாருமே அவங்களோட அனுபவத்தையும் இந்த ஆறு எப்படி இப்படி மாறிச்சுன்றது தான் சொல்கிறாங்களே தவிர இதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழி யாருமே சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் தான் சொல்கிறீங்களா? அதாவது நொய்யலில் கலப்படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சாக்கடை தண்ணியும், அதுவே திருப்பூர் மாவட்டத்தில் ரசாயன கழிவுகளும் தான் கலக்குது. இது எல்லாத்தையும் தடுக்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். தொழிற்சாலைகளிலிருந்து வர ரசாயன கழிவை ஆற்றுல கலக்க விடாமல் கட்டுப்படுத்தணும். அதற்கான கடுமையான விதிமுறைகள் அமைக்கப்படும். ஆனால் இதுக்காக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் பத்தாது, பப்ளிக் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சரியாக சொன்னீங்க. மக்களுக்கு நொய்யல் ஆறுன்னு ஒன்று இருக்குன்னும் அது இவ்வளோ மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிவித்தே ஆகணும். எனக்கே இன்றைக்கி தான் இப்படி ஒரு ஆறு இருக்குது, இந்த ஆறு இவ்வளோ மாசுபட்டுருக்குன்றதே தெரிய வந்துச்சு. மக்கள் எல்லாருக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கவர்மெண்ட் கிட்ட ஒரு குரல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறை மாற்றுறதுக்கான ஒரு வழி பிறக்கும்னு நானும் நினைக்கிறேன். நன்றி. வெறும் கைத்தட்டுறதோட நம்மளோட வேலை இன்னும் முடியல. நொய்யல் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம தான்.
ஜென்சி, ஜென் பீட்டா, ஜென் ஆல்ஃபான் தலைமுறைக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிற நம்ம தலைமுறையாக நம்ம எல்லாருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிற நொய்யலை மறந்துட்டோம். நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்க்குற நமக்கு நொய்யலை பார்க்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்த கவர்மெண்ட்டுக்கு குரல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நொய்யல் நம்மளால் மீட்டெடுக்க முடியும். நொய்யலை பார்த்து எனக்கு ஏற்பட்ட தாக்கம் உங்கள் எல்லாத்துக்குமே ஏற்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ டு சேவ் நொய்யல், லெட்ஸ் ஒர்க் டுகெதர். நம்ம நொய்யல்லாத்து பரம்பரடா, சாதியை தூக்கி போடு, இந்த உலகமே நம்ம ஒரு மரடா. கோவை நகத்து